ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டை டெய்லி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம டீப் க்ளீன் பண்ணுறோம், தேவையில்லாத பொருட்கள்லாம் டீக்ளட்டர் பண்ணுறோம், இத்தனை விஷயங்கள் பண்ணாலுமே நம்ம வீடு ஏனோ சில நேரங்களில் ரொம்ப மெஸ்ஸியான ஒரு லுக் கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ தான் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது, நான் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் வீடு ஏனோ குப்பையாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி நிறைய பொருட்கள் அங்கங்கே நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் சரி பண்ணிட்டாலே நம்மளோட வீடு வந்து எப்பவும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். அந்த ரீசன் என்னெல்லாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன்லாம் பார்த்துட்டே உங்களுக்கான டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. இதை நான் சில வீடியோஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் இந்த டிப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அகெயின் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் தேவைக்கு அதிகமான பொருட்களை கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணாதீங்க. டெய்லி பேசிஸில் உங்களோட சமையலுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருட்கள், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும்ல, அதை மட்டும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நிறைய ஆர்கனைசர்ஸ் வச்சு கவுண்டர் டாப்பை அப்படியே நிறச்சி வைக்காதீங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அழகழகாக ஆர்கனைசர்ஸ் வாங்கி கவுண்டர் டாப்பில் அங்கே இங்கேன்னு நம்ம வச்சு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற பர்பஸே வந்து வேஸ்ட் ஆகிடும். என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பே வந்து நிறைஞ்சு போயிருக்கும். அதனால எது தேவையோ அந்த ஆர்கனைசர்ஸ் மட்டும் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம வாங்கின பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். கவுண்டர் டாப் பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி நீங்கள் அங்கெங்கேன்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக கச்சமுச்சன்னு ஆகிடும். ஒன்று. அடுத்த விஷயம், நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒன்ஸ் நீங்கள் அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அத்தனை பொருட்களையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அது இருந்த இடத்துலையே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாயிடும். ஸோ அதனால கிச்சன் கவுண்டர் டாப்பில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி, அங்கங்கே ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சும்மா சிம்பிளாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த எம்டியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு க்ளீனான லுக் வந்து கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வீட்டை க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கூட நம்ம வீடு சுத்தமாக இருக்காத மாதிரி ஒரு லுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜோட டோரை வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நிறைய அதை வந்து நம்ம கொடுமைப்படுத்தி வைப்போம். நிறைய அதில் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டெக்கர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, அதெல்லாம் வந்து அதில் ஒட்டி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் நமக்கு ரிமைண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கி நோட்ஸை கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜோட டோரில் தான் ஒட்டி வைப்போம். ஏன்னா நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும், டக்குன்னு பார்த்தோன்னா அது ரிமைண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால அங்கே பேஸ்ட் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்ச ஸ்டிக்கி நோட்ஸே பார்த்தீங்கன்னா வரிசையாக கலர் கலராக அங்கங்கே ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் டெக்கரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டு போய் நமக்கே தெரியாமல் ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் சைடில் அப்படின்னு சொல்லி நிறைய பேஸ்ட் பண்ணி வச்சு அந்த ஃப்ரிட்ஜோட அழகையே வந்து கெடுத்துருவோம். இதுவே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மெஸ்ஸியான லுக் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1-2 டெக்கரேட்டிவ் பீசஸ் வந்து அதில் வச்சு அழகுபடுத்திக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாகவும் மெயின்டைன் ஆகும். அடுத்ததாக நான் சொல்ல போகிற டிப் நம்மள நிறைய பேர் மிஸ் பண்ண டிப்பாக கூட இருக்கலாம். ரொம்ப சின்ன விஷயந்தான், பட் நம்ம அதை கவனிக்காமே விட்டுருப்போம். அதனாலேயே நம்ம வீடு வந்து ஒரு மாதிரி குப்பையாக இருக்க மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லாத மாதிரியோ ஒரு லுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டோட என்ட்ரிவே, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து எப்போவுமே ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்த சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வச்சு நீங்கள் அழகாக டெக்கர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா
குட்டியாக ஒரு கோலம் போடுறதோ இல்லை அந்த இடத்துல யூஸ்வலாக நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களை ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கதோ அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி க்ளீனாக காட்டும். இப்போது உள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்ம ஸ்லிப்பர்ஸ் கலட்டி போடக்கூடிய இடமா இருக்குது நம்ம வீட்டோட என்ட்ரிவே அப்படின்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் ஷூ எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி ஒரு ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வைங்க. அந்த இடத்துல அழகான ஒரு மேட் போடுங்க. அந்த மேட் வந்து ஈரத்தை உறிஞ்சிற மாதிரி இருக்கணும், டக்குன்னு ஸ்லிப் ஆகாத மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே வீடு எப்பவும் ப்ளசண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். என்ட்ரி வேலேருந்தே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், எப்பவும் க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு லுக் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து நம்மளோட வீட்டை மெஸ்ஸியாக காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்றதே வீட்டை அழகுபடுத்துறதுக்கு தானே வாங்குகிறோம். அது எப்படி மெஸ்ஸியான லுக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வீட்டை அழகுபடுத்துகிறோம் அப்படின்ற பேரில் ரொம்ப ஜாஸ்தியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறைய வந்து நிறச்சி வச்சுருவோம். அங்கே எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நிறைய டெக்கர் பீசஸ் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்களை விட அந்த டெக்கர் பர்பஸ்க்கு வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் தான் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அழகுபடுத்தணும்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டோட அழகையே வந்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல எந்த பொருள் வச்சா அழகாக இருக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வைங்க. தேவைக்கு அதிகமாக இல்லை நம்ம வெளியில் போகும்போது இல்லை ஒரு ட்ரிப் போகும்போது பார்க்குற டெக்கர் பீசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி குப்பை மாதிரி சேர்ந்துட்டே போகும். நம்ம வீட்டை அழகுபடுத்தணும்னு பர்பஸ்க்கு வாங்கி கடைசியில் அந்த பர்பஸே சால்வ் ஆகாமல் போயிடும். ப்ளஸ் நிறைய டெக்கர் பொருட்கள் சேரும்போது இடம் வந்து அப்படியே ரொம்ப நெருக்கலாக இருக்க மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பொருளோட அழகும் தெரியாது, அந்த பொருள் வச்சிருக்கிறதுனால வீட்டுக்குமே வந்து அழகாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய டெக்கர் பீசஸ் வந்து கலெக்ட் பண்ணுற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வீட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் நிறைய ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறதுக்கே வந்து ஒரு நீட்டான லுக் வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிப், நம்மளோட வீட்டை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக காட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ். நம்மள சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் டேபிளே 2 டைனிங் டேபிள் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, ஒன்று வந்து சும்மாவே தான் இருக்கும். அந்த டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுருப்பாங்க. வெளியில் போயிட்டு வர்றப்போ கொண்டு வர பேக்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி திங்ஸாக இருக்கட்டும், நோட் புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அந்த இன்னொரு டைனிங் டேபிளில் சேர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு டைனிங் டேபிள் சும்மா இருக்குது அப்படின்றதுனாலேயே இந்த மாதிரி நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் நிறச்சி வைப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு மெஸ்ஸியான லுக் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சென்டிமெண்ட்டான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம வீட்டில் வச்சுருப்போம். நம்ம தாத்தா காலத்தில் வாங்கினது, இல்லை நம்மளுக்கு கிஃப்டாக வந்தது, நமக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பழசாயிருச்சு, அதை யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா கூட அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் வீட்டில் வச்சுட்டே இருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு இடத்த பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே டீக்ளட்டர் பண்ணுங்கள். அது நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா வேறு யாருக்காவது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை அதை வந்து நீங்கள் ஒரு பழைய பொருளுக்கு கொடுத்து ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் அதை பண்ணிடலாம். தேவையில்லாமல் நீங்கள் வீட்டில் வைக்க அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற விஷயமும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வீட்டோட அழகே வந்து ஸ்பாயில் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனித்து அதை சரி பண்ணும்போது நம்ம வீடு வந்து எப்பவும் க்ளீனாக, நீட்டாக, ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.